ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பைக் கேமரா நம்ம ஒன்று வாங்கியிருக்கோம். இதோட விலை ரொம்ப கம்மி, ஒரு 350 அந்த ரேஞ்ச் தான் வந்துச்சு. அது நம்ம மார்க்கெட்டில் கிடச்சிது. இந்த ஸ்பைக் கேமரா எப்படி ஒர்க் ஆகுது, உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஸ்பைக் கேமரா அன்பாக்சிங் பண்ணிடுவோம். இதில் கேமரா ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க, சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே தான் இதில் ஒரு மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. டபுள் டேப் போட்டு ஒரு ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம கேமரா. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சைடு மெமரி கார்டு போட்டுக்கலாம். இதில் ஒரு மோட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது, ஆன் ஆஃப் பட்டன். இங்கே சார்ஜிங் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த கேமரா. இதை நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் ஆயிடுச்சு. பிளிங்க் ஆகுது. ப்ளூ கலர் எல்இடி இதில் பிளிங்க் ஆகுது. இப்போ இதை நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இதை நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் கியூஆர் ஒன்று மேனுவலில் கொடுத்துருக்காங்க. இந்த கியூஆரை நம்ம ஸ்கேன் பண்ணுவோம். இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணும்போது ஒரு லிங்க் ஒன்று ஓப்பன் ஆகுது. இந்த லிங்க்குள்ளே போய்க்குவோம். அந்த வெப்சைட்டுக்குள்ள போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் டவுன்லோடு கேட்கல. டவுன்லோடு கொடுத்துட்டு நீங்கள் கூகுள் ப்ளேயா இல்லை ஆப் ஸ்டோரா, ஐஃபோனாக இருந்தால் ஆப் ஸ்டோரில், ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் கூகுள் ப்ளேயில், இல்லை வேறு வெப்சைட்டில் கூட ஏற்றலாம். கூகுள் ப்ளேயில் ஏற்றுவோம். நம்ம ஆல்ரெடி நான் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருக்கனால கனெக்டிங் ஆஃப்லைன் அப்படின்னு வருது. ப்ரெஸ்ஸாக கனெக்ட் பண்ணோம்னா எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா, இதில் 3 விதமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்று ப்ளூடூத்து, இன்னொன்று கேமரா ஆக்சி டேரெக்டாக ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணிக்கலாம். இதில் பார்கோட் ஸ்கேன் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க, ஆனால் பார்கோடு எதுவும் கொடுக்கல. அதனால் நம்ம ஒய்ஃபைவை டேரெக்டாகவே கனெக்ட் பண்ணிக்குவோம். இதில் நம்ம எந்த ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம டெதரிங் ஆன் பண்ணி வச்சுருந்தோம்னா ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இதோட ஒய்ஃபை இந்த பேட் E54 அப்படின்னு இருக்குல்ல, அதான். இதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோனில் ஆன் பண்ணி வச்சுருப்பீங்க, கனெக்ட் பண்ணிட்டு இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆனதுக்கப்புறம் டேரெக்டாக இங்கே ஓப்பன் ஆகிடும். இது டிரான்ஸ்மிட்டிங் கொஞ்சம் டிலே ஆகுது தான். அவ்வளோ ஸ்பீடாக ஒன்றும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. சாரி, இதில் ஒய்ஃபை டக்கு டக்குன்னு கனெக்ட் ஆகிடுச்சு. அதான் பிரச்சனை. கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் விசிபிலிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு. ஏதோ பழைய G5 இந்த ஃபோன்லலாம் எடுக்கிற மாதிரி ஓரளவு பிளர்ராக இந்த மாதிரி தான் இருக்குது. என்ன ப்ராப்ளம்னா அடிக்கடி டிஸ்கனெக்ட் ஆகுது. இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது.
ஒருவேளை சார்ஜிங் இல்லாமல் இருக்கலாம், சார்ஜ் போட்டு கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு டைம் இப்படி கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட்டு இப்படி கனெக்ட் பண்ணும்போது ஈஸியாக கனெக்ட் ஆகிடுது, அவ்வளோதான். இதில் கொஞ்சம் பேட்ரி இஷ்யூவாக இருக்கனால ஒழுங்கு கனெக்ட் ஆக மாட்டேங்குது. இதில் வந்து பேட்ரி இஷ்யூ கண்டிப்பாக இருக்குது. அவ்வளோ தெளிவாலாம் ஒன்றும் தெரில, ஓரளவு ஒரு பிளர்ராக தான் இருக்குது, பட் ஓகே. இதில் என்னென்னா ஆக்சுவலாக வந்து மேக்னெட் இருக்குது, அந்த எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருந்தாங்களா, அதை இதில் ஒட்டிட்டு நம்ம இப்படி ஒட்டினோம்னா டக்குன்னு ஒட்டிக்குது. மேக்னெட் ஆக்சுவலாக இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்துருவோம். இதில் ஸ்க்ரூவெல்லாம் பெருசாக ஒன்றும் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான், சிம்பிளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களே இவ்வளோதான். பேட்ரி, மெமரி கார்டு ஹோல்டர், இது ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ஆஃப் பண்ணியாச்சு. இவ்வளோதான். இதில் ஒரு மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் சிசி பின்னு, சார்ஜிங் பின்னு, மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க, கேமரா, நைட் விஷன்லாம் எதுவும் கிடையாது. நைட் விஷன் சென்சார் எது இந்த மாதிரி எதுவுமே இல்லை இதில், அதனால் நைட் விஷன் அதில் ஒர்க்காக வாய்ப்பே இல்லை. எஸ்டி கார்டு ஹோல்ட்ரு, அப்புறம் வந்து ஒரு பேட்ரி. அந்த பேட்ரி வந்து நம்மளோட ஃபோக்கலன்னு இருக்குது. சார்ஜ் நிற்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை, வேணால் இதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு நீங்கள் வேறு பேட்ரி வேணால் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஆர்சி கார்டில் ஃபிட் பண்ணிட்டு எவ்வளோ ரேஞ்ச் போகுது அப்படிங்கிறதான் பார்க்கலாம் அப்படிங்கிறதான் ஒரு பிளானு. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதை ஃபிட் பண்ணி காமிக்கிறேன், எப்படி ஃபிட் பண்ணுறது, வேறு ரிமோட் கண்ட்ரோல்லாம் செட் பண்ணி கொஞ்சம் பக்கா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு தான் இந்த அன்பாக்சிங். இதோட ஃபுட்டேஜ் வேணால் நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ எண்டில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.